வணக்கம். சென்னையில நடந்த ஒரு சின்ன ரோட் ஆக்சிடென்ட் எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலா மாறுச்சு? இது வெறும் ஆக்சிடென்ட் கதைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது சோஷியல் மீடியாவோட பவரையும் தமிழ்நாட்டு அரசியலையும் நமக்கு பளிச்சுன்னு காட்டுது. சரி வாங்க, இந்த பரபரப்பான சம்பவத்துக்குள்ள என்னதான் நடந்ததுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமா, இதுதான் இங்க முக்கியமான கேள்வியே. சென்னையில நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எப்படி இன்டர்நெட்ல ஒரு பெரிய அரசியல் புயலையே உருவாக்குச்சு? ஒரு சின்ன ஸ்பார்க் எப்படி இவ்ளோ பெரிய நெருப்பா மாறுச்சு? வாங்க ஒன்னொன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த வைரலான சாலை மோதல். அந்த வீடியோல அப்படி என்னதான் தெரிஞ்சுது? நம்ம கதை ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா எல்லாருடைய கவனத்தையும் இழுத்த அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இடம் சென்னை ஹைகோர்ட் பக்கத்துல ரொம்ப பிஸியான ஒரு ரோட். அங்க ஒரு பைக் ஓட்டுறவருக்கும் ஒரு கும்பலுக்கும் மத்தியில பயங்கரமா வாக்குவாதம் நடக்குது. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது, அந்த இடமே ஒரே கலைபரமா இருக்கு. சரி, அந்த வாக்குவாதம் பண்ண கும்பல் யாருன்னு பார்த்தா அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. அவங்க அரசியல்வாதியும் விசிகே தலைவருமான தொல் திருமாவளவனோட ஆதரவாளர்கள்னு செய்திகள் சொல்லுது. பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்ச உடனே இந்த சாதாரண சண்டை வேற ஒரு லெவலுக்கு போயிடுச்சே. இந்த வீடியோ ஏன் இவ்ளோ வைரல் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அதுல சில முக்கியமான காட்சிகள் இருக்கு. முதல்ல ஒரு ஸ்கூட்டர் கீழே விழுந்து கிடக்குது. ரெண்டாவது பயங்கரமா வாய் தகராறு நடக்குது. மூணாவது அந்த பைக் ஓட்டுனரை ஒரு கும்பல் சுத்தி வச்சு தாக்குற மாதிரி காட்சிகள் இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமா அங்க இருந்த கார் விசிக தலைவர் தொல் திருமாவளவனோடது. இந்த 4 விஷயமும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் இந்த மேட்டர் காட்டு தீ மாதிரி பரவச்சு. சரி, இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாப்போம். இந்த கை கலப்புக்கு முன்னாடி ஆரம்பத்துல என்னதான் நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் படி இந்த சம்பவம் எப்படி வரிசையா நடந்துச்சுன்னு பாப்போம். முதல்ல தொல் திருமாவளவன் போயிட்டு இருந்த கார் ஒரு பைக் மேல லேசா உரசுனதா சொல்லப்படுது. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அதன் பிறகு அந்த பைக் ஓட்டுநருக்கும் கார்ல இருந்தவங்களுக்கும் மத்தியில வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா அந்த வாக்குவாதம் முத்தி போய் நாம அந்த வீடியோல பார்த்த கைகலப்பு வரைக்கும் போயிருக்கு. எல்லாமே ரொம்ப வேகமா அடுத்தடுத்து நடந்திருக்கு. அடுத்தது இணையத்துல வெடிச்ச புயல். சோஷியல் மீடியாவும் அரசியல் தலைவர்களும் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எதிர்பார்த்த மாதிரியே இந்த பிரச்சனை ரோட்டோட முடியல. சீக்கிரமே சோஷியல் மீடியால ஒரு பெரிய விவாதத்தையே இது ஆரம்பிச்சு வச்சுது. இந்த அரசியல் எதிர்வினைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தொல் திருமாவளவன் ஒரு முக்கியமான எம்பி, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய தலைவர். அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது விஎஸ்ஐ, தமிழ்நாட்டுல தலித் சமூகத்தினர் மத்தியில வலுவான அடித்தளம் கொண்ட ஒரு கட்சி. சோ இதுல திருமாவளவன் சம்பந்தப்பட்டதால இது ஒரு சாதாரண சாலை விபத்தா யாரும் பார்க்கல. உடனே அரசியல் எதிரிகளும் களத்துல குதிச்சாங்க. குறிப்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த வாய்ப்பை விடவே இல்ல. அவர் உடனடியா எக்ஸ்ல, அதாவது ட்விட்டர்ல, இந்த அப்பட்டமான தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், தமிழ்நாடு சட்டமில்லாத பூமி அல்லன்னு பதிவிட்டார். இது ஏற்கனவே விசிகேவுக்கும் பாஜகவுக்கும் மத்தியில இருந்த அரசியல் மோதலை இன்னும் சூடு பிடிக்க வச்சுது. சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். செய்திகள் ஒரு பக்கம், சரிபார்க்கப்படாத தகவல்கள் இன்னொரு பக்கம். இன்டர்நெட்ல பரவுற எல்லாத்தையும் அப்படியே நம்பிட முடியாது. எது உண்மை, எது வதந்தின்னு பிரிச்சு பார்க்கறது ரொம்பவே முக்கியம். இந்த டேபிள பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இடது பக்கம் நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல உறுதி செஞ்ச விஷயங்கள், அதாவது திருமாவளவன் கார் சம்பந்தப்பட்டிருக்கு, வாக்குவாதமும் கைகலப்பும் நடந்திருக்கு, வீடியோ பரவுது, அரசியல் தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம். ஆனா வலது பக்கம் பாருங்க, சண்டைய முதல்ல ஆரம்பிச்சது யாரு? அந்த பைக்கை ஓட்டுனவர் உண்மையிலேயே ஒரு வக்கீலா? எவ்வளவு சேதமாச்சு? போலீஸ்ல புகார் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னும் சரியான பதில் இல்ல. இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகளா, யூகங்களா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிகாரப்பூர்வமா என்ன பதில் வந்திருக்கு? போலீஸ் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? அதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. பதில் ஒரு பெரிய 0. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்து வீடியோ வைரலாகி அரசியல் தலைவர்கள் அறிக்கை விட்ட பிறகும் போலீஸ் தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையோ ஒரு எஃப்ஐஆரோ பதிவு செய்யப்படலன்னு ஆரம்பகட்ட செய்திகள் சொல்லுது. இந்த அமைதிதான் பல கேள்விகளையும் குழப்பங்களையும் இன்னும் அதிகமாக்குது. ஒருவேளை சிலருக்கு எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கைங்கிறது ஒரு குற்றத்தை பத்தி போலீஸுக்கு தகவல் கிடைச்சதும் அவங்க பதிவு செய்யற முதல் டாக்குமெண்ட். இதுதான் எந்த ஒரு போலீஸ் விசாரணைக்குமான முதல் படி. சோ இங்க எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படலனா அதிகாரப்பூர்வமா இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம்.
அப்போ இப்போதைய நிலவரம் என்னன்னு சுருக்கமா பாப்போம். பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த பைக் ஓட்டுநர் நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் பண்றதா செய்திகள் வருது. இன்டர்நெட்ல போலீஸ் விசாரணை வேணும்னு குரல்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த நியூஸ் பெரும்பாலும் தமிழ் மீடியாவிலையும் சோஷியல் மீடியாவிலையும் தான் சுத்திட்டு இருக்கு. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தலும் வரல. சோ ஒரு பக்கம் மக்களின் கோபம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளின் அமைதி. இதுதான் தற்போதைய நிலை. இது நம்மள கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு நியூஸ் இன்டர்நெட்ல காட்டு தீ மாறி பரவும்போது எதுக்கு பவர் ஜாஸ்தி? கண்ணால பார்த்த ஒருத்தர் எடுத்த வீடியோவுக்கா, இல்ல அதிகாரப்பூர்வமா வர்ற அறிக்கைக்கா? இந்த வைரல் வீடியோக்கள் வர்ற காலத்துல நாம எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது? இந்த கேள்விக்கான பதில் நாம ஒவ்வொருத்தரும் செய்திகளை எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.